ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மூதாட்டி, இந்த மூதாட்டிக்கு முதல்ல தீபம் ஏற்ற முடியாத கோவில், தீபம் ஏற்றுவதற்கு வழிவகை இல்லாத கோவில்லாம் போய் ஒரு தீபம் ஏற்ற சொல்லி பெரியவா எண்ணெய் திரியெல்லாம் கொடுத்து அடிச்சான்னு பார்த்தோம். ஒரு டின் எண்ணெயை காலி பண்ணிட்ட. அடுத்த அசைன்மெண்ட்டு பெரியவா நொய் ஒரு பாதி மூட்டை இருக்கு, அதை கொடுத்து அந்த மூட்டையை காமிச்சு டெய்லி இதுலேருந்து கொஞ்சம் நொய் எடுத்துட்டு போ, 1/4 படி 1/2 படி ஒரு அளவு, உன்னால எவ்வளவு முடியுமோ எடுத்துட்டு போ. அங்கங்க இருக்கிற எறும்பு புற்றுகள்ல போட்டாலும் சரி, எறும்புகள் சரியா போற இடத்துல நீ இதை தெளிச்சாலும் சரி, எறும்பு புத்துக்கெல்லாம் போடுவாங்க, அது மாதிரி நீ பண்ணு அப்படிங்கிற. இந்த பாட்டியும் சரி பெரியவா நான் செய்கிறேன். தானம், தானம் என்ன தானம்? அன்னதானம். அன்னதானம்னா மனுஷனுக்கு சாப்பாடு போடுறது மட்டும்தான் அன்னதானம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. காக்காய்க்கு சாத போடுறது அன்னதானம். ஒரு கோவிலில் இருக்கிற ஒரு யானைக்கு கொய்யாப்பழம் பிடிக்குமா, வாழைப்பழம் பிடிக்குமா, கரும்பு பிடிக்குமா, அதை வாங்கி தரதும் ஒரு விதமான தானம். தானத்தை எப்படி வேணாலும் செய்யலாம். சகல ஜீவராசிகளுக்கும் தானம் பண்ணினாலும் அதற்கான பலன் உண்டு. மனுஷனுக்கு பண்ணினாத்தான், அன்னதானம் கொடுத்தாத்தான் பலன் அப்படி கிடையாது. எறும்புக்கு இந்த பாட்டிய உணவிட சொல்கிறார் மகாபிரிவா. மடத்துல இருக்கிற மூட்டையிலிருந்து எடுத்துட்டு போக அப்படிங்கிறார். அன்னதானம் செய்கிற பேரு அத்தனை சுலபமாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது. மகாபிரிவா அந்த பாட்டிக்கு கொடுக்கிறார். அன்னதானம் பண்றதுக்கான ஒரு பாக்கியத்தை கொடுக்கிற. நீ கொண்டு பண்ணின்று அப்படின்னு பெரியவா சொல்லி கொடுக்கிற. அந்த பாட்டி சந்தோஷத்தோட சம்மதிச்சு பெரியவா நான் பண்றேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எப்படி எண்ணெயை எடுத்துட்டு போய் திரி எடுத்துட்டு போய் அகல்ல போட்டு தீபம் ஏற்ற முடியாத கோவில்கள்ல தீபம் ஏற்றினாலோ அதே போல இந்த அரிசியை ஒரு சம்பளத்தில் எடுத்துட்டு போயிட்டு எங்கெல்லாம் எறும்பு புற்றுகள் காணப்படுகின்றனவோ, எறும்புகள் சாரியாக ஊர்ந்து செல்கின்றனவோ அந்த இடத்துல எல்லாம் அரிசியை நெய்ய போடுறோம். டெய்லி போய் இந்த பாட்டி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க. பெரிய கொடுத்த இருக்கிறதுல சந்தோஷம். எது சந்தோஷம் அப்படின்னா, மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம். சாப்பிட முடியாத ஒருத்தருக்கு நல்ல ஒரு சாப்பாடு வாங்கி அவர் கையில கொடுக்கும். பசியோடு இருக்கிறவர், வழியே இல்லாதவர், அதை வாங்குகிற போது அவர் முகத்துல, அவர் கண்கள்ல தெரிகிற ஏக்கம், ஆனந்தம் இருக்கிறதுல அதை பார்க்கிற போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஒரு கிராமத்துல ஒரு கிழிஞ்ச ஒரு ஆடையை கட்டின்னு இருக்கிற ஒரு ஆசாமிக்கு ஒரு வஸ்திரம், ஒரு வேஷ்டி துண்டு கொடுக்கும். அதை வாங்குகிற போது ஒரு ஆனந்தம் காணப்படும். ஒரு மழையில நனைஞ்சிட்டு போற ஒரு பெண்மணிகிட்ட ஓடி போய் ஒரு புது கொடை வாங்கி வச்சிருக்கு. இந்தாங்க அந்த கொடையை வச்சுக்கோங்க கொடுங்க. கொடையை விதிக்கிற போது அந்த பெண்மணிக்கு ஒரு ஆனந்தம். நம்மால என்னெல்லாம் முடிகிறதோ அந்த தானத்தை நாம் செய்து கொண்டே இருக்கணும். என்ன முடிகிறதோ செஞ்சுட்டே இருக்கணும். இந்த தானத்தை பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கையில. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த பாட்டிக்கு பதிவாக கொடுக்குறேன். அன்னதானம், நெய்ய தானம் பண்றது. இந்த பாட்டி டெய்லி பண்ற. காஞ்சிபுரத்துல அங்கங்க போய் எல்லா இடமும் போய் பண்ணிட்டு இருக்க. மாசங்கள் போறது, அரிசி மூட்டை காலியாது. முடிஞ்சு போச்சு. அரிசி மூட்டை காலியாது. எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு நாளைக்கு சாயங்காலம் பெரியவங்கிட்ட வந்து, பெரியவா
நெய் கொடுக்க சொன்னேள், கொண்டு போய் எல்லா எறும்பு புத்துகள் இருக்கிற இடம், எறும்புகள் சாரி சாரியா போற இடம், எல்லா இடத்துலையும் இதெல்லாம் கொஞ்சம் லேசா தெளிச்சு எறும்புகளுக்கு ஆகாரம் பண்ணியாச்சு, ஆகாரத்தை போட்டாச்சு. நீங்க கொடுத்த 2வது அசைன்மெண்ட் நான் முடிச்சுட்டு பெரியவா. பாட்டிக்கு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா மகா பெரியவா கிட்ட போய் அந்த மகான் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை பேசுவாராங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆசீர்வம்னா பிரசாதம் கொடுப்பார், வாங்கி ஒருத்தர் கொடுப்பார். பெரியவா பேசுகிற அனுபவம் அது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நீ எந்த ஊரு? நீ இந்த சுவாமி மேல பக்கத்துல அந்த ஊரா? நீ இன்னாரோட பிள்ளைய? ஓ, உங்க அப்பா பட்டாமணியாரா இருந்தார் போல இருக்கே அப்படின்னு பெரியவா ஒரு தத்தை இன்ட்ராக்ட் பண்றாருன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. எத்தனையோ பேர் வருவா, ஆனா நம்ம கிட்ட பெரியவா அந்த அளவுக்கு ஒரு இன்டிமெசியோட பழைய தகவல்கள் எல்லாம் பெரியவாளே சொல்லி நம்ம கிட்ட பேசுறான்னா அது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? இந்த பாட்டிக்கு பாருங்க, அப்படி ஒரு பாக்கியம் கூப்பிட்டு வச்சு 2வது விஷயம் மட்டும் முடிச்சாச்சு. இந்த பாட்டி சொன்னோடனே பெரியவாட்டை சொல்ற எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னோன்னா முடிஞ்சு கொடுத்தா சரி பிரசாதம் வாங்கிக்கோ, பிரசாதம் வாங்கிக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பாட்டி கிளம்பி போயிட்டேன். டெய்லி தரிசனத்துக்கு வருவா, பெரியவா தரிசனத்துக்கு வருவா. டெய்லி மகானை எட்டக்கேந்து தரிசனம் மட்டும் போயிட்டே இருப்பா. ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா, ஒரு மகானை தரிசனம் பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பல பேர் என்ன இருக்க, ஏதாவது குறுக்கோயில முன்னாடி போக முடியுமா? நமக்கு தெரிஞ்சவ யாரான்னு கிட்டக்க கூட்டிட்டு போய் தரிசனம் பண்ணி வைப்பாளா? தானா கிடைக்கிறதுங்கிறது வேற. ஒரு கோவிலுக்கு போறோம், யாரோ ஒருத்தர் கூப்பிடுறோம், வாங்கோ முன்னாடி வாங்கோ கூப்பிடுறது வேற, நாமளா விசாரிச்சுட்டு முன்னாடி போய் நிற்கிறதுங்கிறது வேற. இதையும் தேடக்கூடாது. நமக்கு கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும். ஒரு கோவிலுக்கு போறோம், சுவாமியை எந்த இடத்துல இருந்து நீங்க தரிசனம் பண்ணாலும் சுவாமியோட அருள் உங்களுக்கு கிடைச்சிடும். கிட்டக்க போய் நின்னா சுவாமி அனுகிரகம் நிறைய கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி குடிபரத்திலிருந்து தரிசனம்னா சுவாமியோட அருள் குறைச்சல அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க உங்க ஆத்துல உட்கார்ந்து சுவாமி நினைச்சாலும் சுவாமியோட அருள் கிடைக்கும். கோவிலுக்கு போகணுங்கிறது இல்லை, ஆத்துல இருந்து மனசு சுத்தமான மனசோட ஆத்மார்த்தமா நீங்க பிரார்த்தனை பண்ணினாலும் கிடைக்கும். ஆனா பெரியவாளோட அனுகிரகம் கிடைக்கிறது, கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறார், பேசுறார் அப்படின்னா அந்த பாட்டி எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணினவா. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.